பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் சுமார் 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அதன்படி குழுமூர், சன்னாசி, நல்லூர், ஆலத்தியூர், செங்கமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் சேந்தமங்கலம் கிராமத்தில் உள்ள நடுநிலை பள்ளியில் 2 புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டும் பணி ஆகியவற்றை தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் டிடிகே நகர் மைதானத்தில் தாம்பரம் மாநகர திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் 2 நாள் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா துவக்கி வைத்தார். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் உள்ள புரோஜோன் வணிக வளாகத்தில் தீபாவளி பண்டிகையை வரவேற்கும் வகையில் மந்திர தீபாவளி ஒளிநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 19 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் வணிக வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைவரையும் கவரும் வகையில் டைனோசர் உலகம் எனும் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் பகுதியில் வசிக்கும் செல்வி என்பவரது வீட்டில் ஃப்ரீ ஃபயர் கேம் மூலம் பழக்கமான கடலூரை சேர்ந்த சரவணன் வந்துள்ளார். இதனை அறிந்த செல்வியின் முன்னாள் காதலன் எழிலரசன் செல்வியின் வீட்டிற்கு சென்று சரவணின் உடலில் கத்திரிக்கோளால் குத்தியதோடு காதலியையும் தாக்கியுள்ளார். இது தொடர்பாக எழிலரசனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை கலைஞர் கலை கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் வாக் வித் கிளப் சார்பில் மரத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. முன்னதாக மரங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் வளர்க்கப்பட்ட மரங்களுக்கு அமைச்சர் மெய்யநாதன் தண்ணீர் ஊற்றி மலர் தூவினார். புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் 10 நாட்கள் நடைபெறும் 8வது புத்தக திருவிழா தொடங்கியது. புதுக்கோட்டை நகரமன்ற வளாகத்தில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் துவக்கி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி சஞ்சீவிராயன்பேட்டை மீனவர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பொது கிணறு பழுதடைந்த ஆபத்தான நிலையில் உள்ளது. கிணற்றின் சுற்றுச்சுவர்கள் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கிணற்றை சீரமைக்க கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டரங்கில் அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்தில் மாநில அளவிலான மகளிர் ஹாக்கி போட்டிகள் தொடங்கியது. பள்ளி மாணவிகளுக்கு வரும் 7ஆம் தேதி வரை இப்போட்டியானது நடைபெற உள்ளது. அதேபோல் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை கல்லூரி மாணவிகளுக்கு நடைபெற உள்ளது. இப்போட்டியை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடங்கி வைத்தார். வேலூர் அரசு பெண்லன் மருத்துவமனையில் ஒப்பந்த பணியாளர்களாக பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்கள், செக்யூரிட்டி, எலக்ட்ரீஷியன், பிளம்பர் ஆகியோரை ஊக்குவிக்கும் வகையில் மருத்துவமனையில் பணிபுரியும் ஆண் செவிலியர் வினோத்குமார் என்பவர் தனது 1 மாத சம்பளத்தில் இருந்து பட்டாசுகள் மற்றும் ஸ்வீட் பாக்ஸ் உள்ளிட்டவற்றை வழங்கினார்.